திருப்பரங்குன்றம் மலையாவே இருக்கும்போதே சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்காவும் இருக்கு. ஆமா தானே? கேளுங்க கொஞ்சம். நான் சொல்றது நீங்க கொஞ்சம் வேலை கேளுங்க சார். கொடுத்தாதான் அறிவு வளரும். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், ஆயிரம் வருஷமா சிக்கந்தர் பிறந்துட்டாரா? இல்ல சார், ஏங்க திருமுருகாற்றுப்படை எழுதும் போது சிக்கந்தர் பிறந்துட்டாரா? ஏங்க திருமுருகாற்று நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், திருமுருகாற்றுப்படையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிக்கந்தர் திருமுருகாற்றுப்படை ஏற்றும் போது சிக்கந்தர் பிறந்துட்டாரா? நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படை ஏற்றப்படும் போது சிக்கந்தர் பிறந்தாரா இல்லையா? சேசாரணும். நான் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகள்ல முதல் வீடுன்னு நானும் சொல்லிட்டேன். இல்லையா? அதுதான் உண்மை, அதுதான் வரலாறு. ஆமாவா இல்லையா? இத்தனை காலமா திருப்பரங்குன்றம் மலைக்குள்ளார சாவுறீங்க. நான் சொல்றேன் இருங்க சார். ஏன் பயந்து சாவுறீங்க? சிக்கந்தருக்கு என்ன வயசு? ஏன் அது வரலாறா சொன்னா கூட என்ன கழுத்துல கட்டி வச்சிருவாங்களா? எனக்கு புரியல. நான் என்ன கேட்குறேன், திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம்னு மலை இருக்கு. அதுக்கு ஏன் சார் அந்த பேர்? அதுல சிக்கந்தர் மலை இருக்கு. எங்க திருமுருகாற்றுப்படையில எழுதியிருக்காங்களா மேல சிக்கந்தர் மலை இருக்குன்னு? சிக்கந்தர் தர்கா என்ன திடீர்னு முளைச்சிருச்சா?